நம்ம சேனலில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பாப்கார்ன் அப்படின்னாவே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாப்கார்ன் வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், செலவும் கம்மி. பாப்கார்ன் பண்ணுறதுக்குனே இந்த மாதிரி பாப்கார்ன் ட்ரை சீடு கடையில் கிடைக்குது. இது மாதிரி ட்ரையான பாப்கார்ன் சீடாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 விதமான பாப்கார்ன் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், நார்மல் பாப்கார்ன். அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ நம்ம கார்ன் சேர்க்க போகிறோம். நான் 3 ஸ்பூன் கார்ன் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் பட்டர் அப்படிங்கிறதுக்கு 3 ஸ்பூன் கார்ன் அப்படிங்கிற அளவு சரியாக இருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் உப்பு உங்கள் ருசிக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1-2 வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த பாப்கார்ன் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாரே நம்ம இந்த பாப்கார்ன் செஞ்சு முடிச்சிடலாம். பாப்கார்ன் செய்கிறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் ஹீட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஈர சவுண்டு நல்லா கேட்குது பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா மணமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக அந்த சவுண்டு அடங்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் எல்லாமே பொரிஞ்சிருச்சு. சவுண்டு நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான பாப்கார்ன் ரெடி. இப்போ பார்க்க போகிறது ஸ்பைசி பாப்கார்ன். இதுக்கும் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இதுக்கு நான் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன், பட்டர் சேர்க்கலை. ஸோ எண்ணெயும் சேர்க்கலாம், பட்டரும் சேர்க்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். பட்டர் சேர்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கும் போது 3 ஸ்பூன் எண்ணெய்க்கு 3 ஸ்பூன் கார்ன் சேர்த்துக்கலாம். பட்டராக இருந்தால் தான் 1 ஸ்பூன் பட்டர், 3 ஸ்பூன் கார்ன். இப்போ மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், உங்கள் ருசிக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போயே பார்த்திங்கன்னா 1-2 பொரிய ஆரம்பிச்சிட்ருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் இந்த கார்ன் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா விசிலும் போடக்கூடாது, கேஸ்கெட்டும் போடக்கூடாது. சும்மா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கரிஞ்சு போயிடும். நம்ம பாப்கார்ன் மணமும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஸ்பைசி பாப்கார்ன் ரெடி. அடுத்து கேரமல் பாப்கார்ன், அதாவது ஸ்வீட் பாப்கார்ன். இந்த பாப்கார்ன் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரைக்கு 3 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிரப் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன் நான். இதுக்கு நீங்கள் எண்ணெயும் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 3 ஸ்பூன் கார்ன் சேர்க்குறேன்.
இதில் நம்ம வந்துட்டு உப்பும் சேர்க்கக்கூடாது, மஞ்சத்தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது ஏன்னா ஸ்வீட் பாப்கார்ன், அதனால் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ப்ளைனாக தான் செய்ய போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ளைன் பாப்கார்ன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதில் வந்துட்டு கார்ன் சிரப்பை வந்து இதில் சேர்க்கணும். கார்ன் சிரப்பு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதனால தான் 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரைக்கு 3 ஸ்பூன் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம பால் காய்ச்சுவோம் இல்லையா, அந்த பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும். சிரப் வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்து வருங்க. உங்களுக்கே தெரியும் வறுக்கும்போது கிறிஸ்பி ஆயிரும். அப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க. கேரமல் பாப்கார்ன், நார்மல் பாப்கார்ன், ஸ்பைசி பாப்கார்ன். ஸோ நம்ம 3 விதமாக பாப்கார்ன் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எந்த பாப்கார்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு? சாக்லேட் பாப்கார்னா இல்லை கேரம் ஸ்வீட் பாப்கார்னா? நல்லா இருக்கா? கடையில் வாங்குற மாதிரியே இருக்கா? இப்போ நம்ம இந்த பாப்கார்ன் டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு. ஸ்பைசி பாப்கார்ன் எப்படி இருக்கு? டேஸ்டியா இருக்கு. சூப்பரா. காரம் கரெக்டாக இருக்கா? உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கா?